பள்ளிக்கூடத்தில் இஸ்லாமியை பிடிஎறிந்த திமுக என்கிற தலைப்பிலே நான் கடந்த 2 மாதமாக பல தரவுகளை மேற்கொண்டு இந்த புத்தகத்தை இந்த தினம் இந்த ரம்ஜான் மாதத்தில் வெளியிடுகிறேன். கடந்த ஓராண்டு காலமாக இருட்டறையில் எந்தவித செய்திகளும் இருந்த தமிழகத்தை தட்டி எழுப்பி ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்திய அன்றைக்கே அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்களை இந்த புத்தகத்தை வெளியிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதோடு உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் பெருந்தகை அண்ணன் புகழேந்தி அவர்களும், ரெட்ஃபிக்ஸ் ஆசிரியர் அன்பிற்கினிய தோழர் ஃபெலிக்ஸ் அவர்களும், இந்தியன் நேஷனல் லீகினுடைய மாநில தலைவர் அன்பிற்கினிய தோழர் கடார் ரஹீம் அவர்களை இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த புத்தகம் யாரும் வசைபாடு எழுதப்பட்ட புத்தகம் அல்ல. இஸ்லாமியில் கடந்த 75 ஆண்டு காலம் எப்படியெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒடுக்கி இருக்கிறது, இப்படியெல்லாம் ஏமாற்றி இருக்கிறது பற்றி ஒரு தொகுத்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்ற அவ்வளவுதான். இந்த தரவுகள் எல்லாம் உண்மைக்கு புறம்பாக எதுவுமே எழுதப்படவில்லை. இதையெல்லாம் அவர்கள் சுய பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சவுக்கை உங்களிடம் கொடுக்கிறேன் அன்பிற்கினிய சங்கரன் அவர்களே. ஆனால் சவுக்குக்கு நீங்கள் தான் பெயர் பெற்றவர். இந்த சவுக்கடி இருந்தால் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைய தினம் திருந்தி ஒரு வழியிலே செல்லலாம் என்று இருக்கிறது. அதனால் நீங்கள் தான் சிறந்த மனிதர் இதை வெளியிடுவது என்பதனால் தான் உங்களை நாங்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கிறோம். ஏனென்றால் கடந்த 75 ஆண்டு காலமாக ஆயுதமில்லத் இஸ்லாமிய சமுதாயத்தின் கையிலே பிடித்துக் கொடுத்தார் என்று பொய்யை உரைத்த கலைஞர் அவர்கள் கடந்த 75 ஆண்டு காலமாக இஸ்லாமிய மக்களுக்கு கொடுத்த MP தொகுதி வெறும் 3 தான். ஆனால் 40 ஆண்டு காலமாக இந்த ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் இந்த இஸ்லாமிய சமுதாயம் கொடுத்த MP தொகுதி 4. இது ஒன்றே போதும் எந்த அளவுக்கு நாம் எல்லாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்று. அதே போல பெண்களை எல்லாம் நாம் எல்லாம் வலுவாக்க வேண்டும், அவர்களை முன்னெடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் இன்றைய ஒரு பதவியை கூட தன்னுடைய கட்சியிலானும் ஆட்சியிலானும் இஸ்லாமிய பெண்களுக்கு கொடுக்கவில்லை. ஒரு அரசு விழா என்றால் முருகா அணிந்த ஒரு பெண் மட்டும்தான் அவர்களுக்கு வேண்டுமே தவிர வேற எந்த பதவியும் பொறுப்பு கொடுக்கவில்லை. அதே போல சிறைவாசி விடுதலையே திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியெல்லாம் நம்மளை வஞ்சித்திருக்கிறது என்று இந்த காலை நடந்த பொதுக்குழுவிலே தோழர்கள்லாம் பேசினீர்கள். அவர்களெல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசினால் அவர் வெளியேறவில்லை. அவருடைய சொந்த முயற்சியின் காரணமாக சுப்ரீம் கோர்ட்டில் இருந்த அந்த பெட்டிஷன் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைய தினம் எடப்பாடி அவர்களுடைய எச்சரிக்கையின் காரணமாக அவர்கள் அதில் கவுண்டர் ஸ்டேட்மெண்ட் போடாமல் தான் அவர்கள் வெளியே வந்தார்கள் தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முயற்சியாலோ அவர்கள் ஆலோசனையாக சிறைச்சாலைகள் வெளியிடப்படவில்லை. அதே போல சங்கரன் அந்த புத்தகத்தை வெளியிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இஸ்லாமியரின் எளிய நண்பரான சவுத் மீடியாவின் தலைமை ஆசிரியருமான சவுக் சங்கர் ஒரு புத்தகத்தை வெளியிடுகிறார்கள். வழக்கறிஞர் தோழர் புகழேந்தி அவர்களும் அவர்களும் அதை பெற்றுக் கொள்கிறார்கள்.